வணக்கம் நிக்கிதா. அதாவது தமிழகத்தில் இன்று இரவு 7 மணி வரையிலிருந்து 16 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். அதாவது சென்னை, திருவள்ளூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் இது போன்ற இடங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, சேப்பாக்கம், புரசைவாக்கம், ராயபுரம் இது போன்ற ஒரு சில பகுதிகளிலும், அதே போல சென்னை புறநகர் பகுதிகளிலுமே பரவலாக மழையானது பெய்து வருகிறது. தற்பொழுது இந்த மழை பெஞ்சல் புயல் காரணமாக நம்ம எல்லாம் பெஞ்சல் புயலிலிருந்து தற்பொழுதுதான் தமிழகம் மீண்டிருக்கிறது. மீண்டும் தற்பொழுது ஒரு மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் மக்கள் அனைவரும் மீண்டும் மழை குறித்து ஒரு அச்சப்படுகின்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். காரணம், விழுப்புரம், திருவண்ணாமலை இது போன்ற பல பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில மீண்டும் ஒரு மழையானது மக்கள் மத்தியில மீண்டும் ஒரு அச்சத்தை தான் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த காலை நிலவரப்படி காலையிலிருந்து வெயில் சுமாராக இருந்தது. இந்த நிலையில் அதாவது பணிக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவரும் மழை பெய்யாது இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும் என்ற நிலையில் சென்றிருக்கிற காரணத்தினால், தற்பொழுது மழை பெய்திருக்க கூடிய காரணத்தினால் மக்கள் அனைவரும் நனைந்தபடியே அவர்கள் பணி முடித்து இல்லத்திற்கு சென்று இருக்கக்கூடிய சூழலும் நிலவுகிறது. வானிலை ஆய்வு மையம் 7 மணியிலிருந்து மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த மழையானது எப்போ தொடரும், எந்த நிலையில் முடிவடையும் என்பது குறித்தும் இன்னும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. இது குறித்து இனிமேல் தெரிவிக்கக்கூடிய சூழல் பொறுத்துதான் மழையின் அளவு தாக்கமும் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி தீனா.